வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி பென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது கோ ஸ்லோ அப்படின்ற ஒரு தமிழ் டப்டு மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ட்ரிகோனா அப்படின்ற பேர்ல கன்னடத்துல ஆல்ரெடி ரிலீஸ் ஆன ஒரு படம். அமேசான் பிரைம் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன் சேனல்ல டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த படம் 3 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை எப்படி ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு தீம்ல அமைக்கப்பட்ட கதை. ஆக்சுவலா இந்த படத்துல ஃபர்ஸ்ட் காட்டக்கூடிய ஃபேமிலி அப்படின்றது லட்சுமியோட ஃபேமிலி. இவங்க தன்னோட பார்ட்னரோட வந்து மேங்களூருக்கு கார்ல கிளம்பி போவாங்க ஒரு பினான்சியல் இஷ்யூவை சார்ட் அவுட் பண்றதுக்காக. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு காமான கப்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிம்பிள் ஆஃப் காம்னஸ் அப்படின்ற மாதிரி இவங்களை போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அச்சுத் குமாரோட ஃபேமிலி, இவங்க வந்து வெக்கேஷனுக்காக கிளம்பி போவாங்க ஃபேமிலியோட. அச்சுத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கர ஈகோயிஸ்டிக் பர்சனா காட்டியிருப்பாங்க. இவரை சிம்பிள் ஆஃப் ஈகோ அப்படின்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மூணாவதா ட்ரிவிக்ரமும் காட்டுவாங்க. இவரும் மேங்களூருக்கு தான் போவாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கர கோவக்கார இளைஞன் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. சோ இந்த 3 வித்தியாசமான குணாதிசயங்கள் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்க்கு ஒரு காமனான பிரச்சனை, அதுவும் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனால வரும். அந்த பிரச்சனையை இவங்க எப்படி ஹேண்டில் பண்றாங்க அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் யாரு அதுல இருந்து வெளியே வராங்க அப்படின்றத இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது இந்த படத்தோட ஐடியா அப்படின்றது ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது மனிதர்களோட இயல்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஈகோவா இருக்கட்டும், கோவமா இருக்கட்டும், காம்னஸா இருக்கட்டும், இதுல எந்த ஒரு உணர்வு நம்மள பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வரும் அப்படின்றதுக்கு ரொம்ப நீட்டான ஒரு போர்ட்ரேல் இதுல கொடுத்திருப்பாங்க. அதுலயும் அந்த அச்சுத் குமார் ஃபேமிலிக்கு ஸ்டார்டிங்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள், இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல அவங்களுக்கு தான் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ் ஒரு மாதிரி என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆல்சோ அந்த மிஸ்டீரியஸ் பர்சனை டிசைன் பண்ண விதம் அப்படின்றதுமே பயங்கர வியர்டா இருக்கும். அவன் என்ன பண்ண போறான் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இதுல இருந்துச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்ல இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சின்ன லிங்க், அதை சொன்ன விதம் அப்படின்றதும் நீட்டா இருந்துச்சு. அண்ட் டியூரேஷன் வைஸ் ஒரு less than 2 hours கொள்ள முடியக்கூடிய ஒரு படம் தான். ஒரு வித்தியாசமான கான்செப்டை சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. பட் பிரச்சனை என்னன்னா என்டர்டெய்னிங்கா சொல்லல அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப போரா இந்த கதை நகர்ந்துச்சு. அதுலயும் இந்த 3 ஃபேமிலிஸும் வந்து ட்ரிப்புக்கு கிளம்புற வரைக்குமே ரொம்ப போரிங்கா போகும். கிட்டத்தட்ட அதுலயே 1 மணி நேரம் போயிடும். அதுக்கப்புறம் இந்த மிஸ்டீரியஸ் பர்சன் வருவான்ல, வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே ஏதோ நடக்க போகுதுங்கிற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபீல் ஆகும். அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா அச்சுத் குமாரோட ஃபேமிலிக்கு நடக்கும்போது ஓகே ஏதோ நடக்குதுன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த 2 ஃபேமிலிஸ்க்கும் நடக்கும்போது இதுதான் நடக்க போகுது, இதுக்கப்புறம் இப்படிதான் போக போகுதுன்ற மாதிரி கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அதை என்டர்டெய்னிங்கா கொண்டு போயிருந்திருக்கலாம். அண்ட் ஸ்கிரீன் பிளேயுமே இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்காகவும் பேசியாகவும் அமைச்சிருக்கலாம். ஓவரால் ஒரு நல்ல த்ரில்லரா வந்திருக்க வேண்டிய ஒரு படம் இப்போதைக்கு ஒரு ஆவரேஜான மூவியா தான் வந்திருக்கு அப்படின்னே சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.4 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல எதுவுமே இல்லை, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.